இல்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா மல்லா நபிய பஅதா. அடுத்ததாக மௌலவி பிஜே அவர்கள் அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுகள், அவதூறுகள், இந்த தரமற்ற விமர்சனங்கள் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக வைத்த இரண்டாவது மிக பிரதானமான ஆதாரமாக இல்லைன்னு இட்டுக்கட்டப்பட்டேன்னு சொல்லிக்கண்டே நாங்கள் அதை வச்சிக்க கூடாதான். ஆனால் அவருக்கு என்ன செய்கிறார், அதை வச்சு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கெட்டவராக காட்டுறதுக்கு அந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை பயன்படுத்தியிருந்தார். சரியா? அப்படி பயன்படுத்தின நேரத்தில் விமர்சனம் உண்டு போன வருடம் வந்துச்சு. சரியா? இப்போ இந்த வருஷம் நம்ம விமர்சனம் வைக்கிறோம், போன வருஷம் அதுக்கு வந்துச்சு. எப்படி என்று சொன்னால், இந்த செய்தி இமாம் மாலிக்குடைய செய்தி இமாம் மாலிக் சொன்னதாக வாரதே பலகீனம். ரெண்டு விஷயம் இதில் உண்டு. இமாம் மாலிக் சொன்னார், ஆனால் இமாம் மாலிக் எந்த காலத்து 35 வருஷத்தில் நடந்த செய்தியை சொல்கிறதுக்கு இயலாது. 75 வருஷம் கெப் இருக்குது, 75-78 வருஷம் கெப் இருக்குது. அப்போ அதுக்கு அவர் யார் சொன்னார்னு இமாம் மாலிக் சொல்லலை. எனவே அது போய் தான். இமாம் மாலிக் சொல்லியிருந்தாலும் இமாம் மாலிக் அதை தகவலாக சொன்னதுக்கு போயிடுது. இன்னொரு விமர்சனம் இருக்கேனேடா, இமாம் மாலிக் இதை சொன்னாரா அப்படின்னா மாலிக்கு போகிற அறிவிப்பாளர்கள் என்ன செய்யணும், சரியாகிக்கணும். அப்போ தான் இமாம் மாலிக் சொன்னால் நிரூபணமாகும். அப்படி யாரோ விமர்சிச்சிருந்தாங்க. சரியா? அது யார் என்று சொன்னால் ஒய்ஸ் மதனி என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் எனக்கு தெரிஞ்சு. சரியா? ஒய்ஸ் மதனி என்று சொல்லி ஒருத்தர் தான் என்ன செஞ்சார், அதை விமர்சிச்சிருந்தார். அப்துல்லா ஒய்ஸ் மீசானி அல்ல, மௌலவி அப்துல்லா ஒய்ஸ் மீசானி மதனி அல்ல. சரியா? அவர் இப்போ கலாநிதிக்கு படிச்சுட்டியா, பிஹெச்டிக்கு படிச்சுட்டிருக்கிறாரு. அவர் தான் மௌலவி பிஜியுடைய அந்த தர்ஜுமா சம்பந்தமான ரிசர்ச் பண்ண. அவர் வேறு, இவர் வேறு. அப்துல்லா ஒய்ஸ் மீசானி தான் மௌலவி பிஜியுடைய அந்த சபக்ராத் 7 கிராத்துக்கள் சம்பந்தமான இதுக்கான விமர்சனம் செஞ்சிருந்தார். அதுக்கு மௌலவி அவங்க என்ன அதுக்கு பதிலும் என்ன செஞ்சிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. ஒய்ஸ் மதனி என்றவர் வேறு, இவர் வேறு. ரைட். இப்போ அந்த ஒய்ஸ் மதனி என்றவர் என்னமோ விமர்சனம் வச்சுக்கிறார் போனால், அந்த விமர்சனங்கள் எதுவும் பார்க்கல, மௌலவி பிஜியுடைய பதில் படி தான் பார்த்தேன். அவர் வச்சுக்கிறார் போல், நீங்கள் இமாம் மாலிக் சொன்னதாக சொல்கிற இந்த செய்தி அதாவது தபரானியில் வருது. தபரானி யார்கிட்ட கேட்டதாக சொல்லப்படுதோ அவர் தபரானி பிறக்கிறதுக்கு முன்னாலே மௌத்தாயிட்டார். தபரானி பிறக்கிறதுக்கு முன்னாலே மௌத்தாயிட்டார் அப்படின்னு அவர் சொன்னதாக மௌலவி பிஜே என்ன செய்கிறார், சொல்கிறார். அது எனக்கு தெரியாது. அப்போ அதுக்கு மௌலவி பிஜே பதில் சொல்லிக்கிறாரு. இது என்ன ஒரு வாதம் இது? தபரானி அவர் எனக்கு சொன்னன்னு சொல்கிறாரு. சரியா? அம்ர் இப்னு அபி தாஹிர் எனக்கு சொன்னன்னு சொல்கிறார். அதான் ஆசிரியர் அவர் சொன்னன்னு சொல்கிறாரு. எனக்கு சொன்னார்னு செத்தாள்கிட்ட சொல்லுவாரா தபரானி? அப்போ தபரானி தானே பொய்யர்? நியாயமான கேள்வி. அப்படி சொல்லியிருந்தாரா நியாயமான? அப்போ தபரானி தானே என்ன பொய்யர்? அப்படி என்றிட்டு மௌலவி பிஜி என்ன சொல்கிறார், சரி தபரானி விட்டுருங்க, அந்த குறிப்பிட்ட ஆள்கிட்ட தபரானி மட்டுமா அறிவிச்சிக்கிறார் இந்த செய்தியை? சுலைமான் இப்னு அஹ்மத் என்றவரும் அறிவிச்சிக்கிறாரு. யார் அறிவிச்சிக்கிறாரு? சுலைமான் இப்னு அஹ்மத் என்றவரும் அறிவிச்சிக்கிறாரு என்று சொல்லிவிட்டு, இதான் நீங்கள் மதனிக்கு படித்த லட்சணம், தேடிக்கணுமா இல்லையா? நீங்கள் தபரானி மட்டும்தான் அவர்கிட்ட அறிவிக்கிறாரா, வேறு யாரும் அறிவிச்சிக்கிறாரான்னு தேடிக்கணுமா இல்லையா? இது நீங்கள் மதனிக்கு படித்த லட்சணமா அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. சரியா? இதை பாருங்கள். அவர் சொல்லிட்டார், இப்னு அப்துல் பரில் மட்டுமா இருக்குது, மாரிஃபத்து சஹாபா அபு நாயிம்ங்கிறவர் எழுதின மாரிஃபத்து சஹாபாவில் இருக்கிறது இந்த ஆள் சொன்னதாகவும் இருக்கிறது. எந்த செத்து போன ஆளுங்கிறீங்கள அவர்கிட்ட வேறு ஆளுக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. யார் கேட்டிருக்கிறா? ஹத்தசனா சுலைமான் இப்னு அஹ்மது, ஹத்தசனா அம்ர் இப்னு அபி தாஹிர். அம்ர் இப்னு அபி தாஹிரை பற்றி தான் நீ பேசுகிற. அம்ர் இப்னு அபி தாஹிர்கிட்ட தபுரானி கேட்டது தான் செத்து போன ஆள்கிட்ட கேட்டார். ஓகே, இவரும் செத்து போன ஆள். அப்போ யார்? சுலைமான் இப்னு அஹ்மது சொல்கிறாரு ஹத்தசனா அம்ர் இப்னு அபி தாஹிர். அப்போ அம்ர் இப்னு அபி தாஹிர் என்பவர்கிட்ட தபுரானி கேட்டதும் மெய்யி, இவர் கேட்டதும் மெய்யின்னு உறுதியாகுதா இல்லையா? இதுதான் நீங்கள் மதனி படித்த லட்சணமா? அடுத்து இதே விஷயம் தாரிக் திமிஷ்கிலையும் இருக்கிறது. இதான் நீங்கள் மதனிக்கு படித்த லட்சணமானு கேட்குறாரு. இது மாரிஃபத்து சஹாபா அந்த அபு நுஐமுடைய புத்தகத்திலிருந்தும், அடுத்தது தாரிக் திமிஷ்கிலிருந்து எடுத்து காட்டுறாரு. எல்லாம் அந்த ஒரு ஆள் தான், சுலைமான் இப்னு அஹ்மத். நான் பதில் சொன்னேன், சுலைமான் இப்னு அஹ்மத் தான் தபரானி என்றேன். சரியா? சுலைமான் இப்னு அஹ்மத் நீங்கள் மற்ற அறிவிப்பில் வாரன்னு சொன்னீங்க, அது தபரானி தான். அது தபரானியோட பேர் சுலைமான் இப்னு அஹ்மத். இதில் தபரானின்னு வந்திருக்கு, அதில் சுலைமான் இப்னு அஹ்மதுன்னு வந்து. இப்போ யார் மதீனாவுக்கு படித்த மதனிக்கு படித்த லட்சணம் இப்போ கேட்க வேண்டிய நீங்கள்? அதாவது சுலைமான் இப்னு அஹ்மத் என்ற பேர் தான் அர்த்தத்தில் வருது, அது தபரானியோட பேர். அது தபரானியோட புத்தகத்தில் வரதால தபரானி என்றுவோம். ஆனால் தபரானிட்டு இந்த மாணவர்கள் அறிவிக்க வாய்ப்பு இருக்க வேறு வேறு இதுகளில். அதில் இமாம் அபு நுஐம் அல் அஸ்பஹானி அறிவிக்கிறார், இப்னு அப்துல் பர் அறிவிக்கிறார். அதுகளில் எல்லாம் என்ன செய்து தபரானியோட பேர் வருது, சுலைமான் இப்னு அஹ்மத். ஹத்தத்னா தபரானின்னு சொல்லாமல் அவங்க சுலைமான் இப்னு அஹ்மத்னு சொல்கிறாரு. ஒரு இடத்துல புகாரின்னு வருது, ஒரு இடத்துல முகமது பின் இஸ்மாயில் என்று வருது. 2 பேர் ஒன்று தானே? அது மாதிரி. அப்போது நீங்கள் மதனிக்கு படித்த லட்சணமானு கேட்குற இடத்துல பிழை விடுறாரு. சரியா? இது எப்படி இதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்?
ஒரு நல்ல ஒரு பணிவான மனுஷன் ஏற்றுக்கிறோம். அதை வந்து இதை பாருங்கள், மௌலவி பிஜே பதிலை பாருங்கள். நான் இதை சுட்டி காட்டின பிறகு பதிலாக பாருங்கள். டெக்ஸ்ட் பதிவாக போட்டிருந்தான். அதுக்கு நான் பதில் சொல்லும்போது சொன்னேன், ஏன்பா தபுரானி அறிவிக்கிறாரு, இன்னார் சொன்னார் அறிவிக்கிறார். அவர் தபுரானிக்கு முந்தையே மூத்தா போனார்னு வை. அப்படின்னா தபுரானி பொய் சொல்லிட்டார். அப்போ சந்திக்காத ஒரு ஆள்கிட்ட வந்து நான் கேட்டேன்னு சொன்னால் அது பொய் தானே. ஒட்டுமொத்த தபுரானி இனிமேல் ஏற்றுக்கக்கூடாது. தபுரானி ஒரு பொய்யர் அப்படிலாம் வரேன். நான் அறிவித்தேன்னு சொல்கிற ஒரு ஆளை போய்கிட்டு முன்னாடி மூத்தா போயிட்டாருங்கிறியப்பா, இதிலேருந்து என்ன கூறு கட்டு போய் தெரியுறீங்கன்னு நான் கேட்டிருந்தேன். கேட்டுட்டு இதை இவர் மாத்திரமா இன்னும் சிலர் சொல்லியிருக்கிறார்கள்னு நான் சிலதை பட்டியல் போடும்போது இந்த சுலைமான் வருது இல்லையா, தபுரானியுடைய பேர் தான் சுலைமான். அந்த சுலைமான் வரக்கூடிய 2 ஹதீஸை எடுத்து காட்டிட்டு இதுலேயும் வர்றாரு, இவரும் கேட்டிருக்கிறாரு, இவரும் அதே ஆள்கிட்ட கேட்டிருக்கிறாரு, வேறு ஆளுக்கு வழியாக வந்திருக்கேன்னு நான் சொன்னது தேவையில்லை. அது வந்தால் அது இருந்தாலும் இல்லாட்டாலும் பதில் ஒன்று தான். அதை நான் சொல்லிட்டேன். அதுலேருந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் சப்போர்ட்டுக்கு எடுத்து காட்டின சுலைமான் இருக்கார்ல, அவரும் தபுரானி ஒன்று தான். தபுரானி அவர் தான், சுலைமான் அவர் தான். சுலைமான் வந்து தபுரானி வந்து அம்ர் இப்னு அபுத்தாஹிர்ட்ட கேட்டதான இந்த ஹதீஸ் மாதிரி தான் சுலைமான் அபுத்தாஹிர்ட்ட கேட்டார்னு தான் நீங்கள் எடுத்து காட்டிருக்கிறீங்க. இவர் ஒன்று தானே, இதில் என்ன பெரிய பிரச்சனை, கூடுதல் உங்களுக்கு பலம் வரப்போகுது அப்படிங்கிறாரு. விளங்குதா? இதெல்லாம் வந்துக்கிட்டு இதனை செய்கிறாரு, தபுரானி தான் சுலைமான்ங்கிறதுக்கு பெரிய ஆதாரம்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறார். ஒருத்தன் கழுதைன்னு எழுதுக்கு பதிலாக குழுதைன்னு எழுதிவிட்டான். இதை நீங்கள் சுட்டி காட்டினா என்ன செய்யணும், இது தவறாக எழுதிட்டீங்கன்னா அதை வந்து அவன் மறக்க மாட்டான். அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன செய்கிறது, கழுதைண்டா என்ன, இந்த புத்தகத்தில் பாருங்கள் கழுதைன்னு தான் இருக்குது, இந்த புத்தகத்தை பாருங்கள், இதுக்கெல்லாம் ஒரு ஆதாரம் காட்டுவானா? அப்போ ஒன்றுமில்லாத ஒன்றை வந்து பூதாகாரமாக காட்டி இந்த பேர் கூட தெரியாமல் இருந்திருக்கிறாருன்னு காட்டுற மாதிரி ஒரு சித்திரம் பண்ணி என்ன செய்கிறாரு, சுலைமான் தான் வந்து தபுரானின்னு தெரியாமல் இருந்திருக்காருன்னு ஒரு வார்த்தை வைக்கிறார். இதெல்லாம் தெரியாமல் இருக்கிற நிறைய பெரிய பெரிய இமாம்கள்லாம் தெரியாமல் இருந்திருக்கு. பெயர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு குழப்பங்கள்லாம் நிறைய பேர்கிட்ட இருந்திருக்கிறது. இதெல்லாம் என்னென்னு கேட்டால் ஒரு சாதாரண சொன்னாலே திருத்திக்கிடுவாங்க. யானைங்கிறதுக்கு மானைன்னு ஒருத்தன் இப்போ எழுதிட்டான்னு வைங்க, நீங்கள் மானைன்னு எழுதிட்டீங்க, யானை தான் அப்படியே யானை தான் அப்படியான ஒரு விஷயங்கள். அந்த முஜீபுடைய விவாதத்தில் எழுத்து பிழைகள்னு சொல்லுது, ஏதாவது சுட்டி போஸ்ட் கார்டு போட்டால் திருத்துற விஷயம், போஸ்ட் கார்டு போட்டால் திருத்துற ஒரு விஷயம் மாதிரி உள்ளதை எடுத்துக்கிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இவருடைய ஆய்வை பாருங்கள். சுலைமான் என்பதும் தபுரானி அப்படி இப்படின்னு தெரிஞ்ச அவசியம் இருக்குதா? ஒவ்வொரு இமாம்களுக்கும் பல பல புனைப்பெயர்கள் இருக்கிறது. அந்த பேரில் அறிஞ்சு வச்சுக்கிறவன் வந்து அனைத்து புனைப்பெயர்களையும் சேர்த்து அறிஞ்சு வச்சுருப்பானா? தபுரானிங்கிற பேரில் அறிஞ்சு வச்சுருக்கான். அவருடைய இப்போ ஒரிஜினல் பேர் மனசில் இல்லாமல் இருக்கலாம். அது பெரிய விஷயமே கிடையாது. இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டீங்க, அதை கவனிச்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரியில் நழுவுற ஒரு விஷயந்தான் அது. ஆனால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது கூட தெரியாமல் நான் என்ன அர்த்தம்னு கேட்டால், ஒரு ஆளுடைய பேரில் வந்து எந்த மிஸ்டேக்கும் யாரும் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் அது பயங்கரமான பாரதூரமான ஒரு குற்றம்ங்கிற மாதிரி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு வாதத்தை வைக்கிறார். ஆனால் நம்ம கேள்வி என்னென்னு கேட்டால், அந்த ஹதீஸை வந்து அவைகள்லாம் சுலைமான் தபுரானி ஒன்றாக இருந்தாலும் பேசிக் இப்படியே ஏற்றுக்கிறது. சுலைமான் இப்னு அஹ்மத் தான் தபரானின்னு நான் சுட்டி காட்டுறேன். அது என்ன பெரிய பிள்ளைன்னு கேட்குறாரு. பிள்ளை தான், அது என்ன பெரிய பிள்ளை, இமாம்களுக்கெல்லாம் தவறு வரட்டும். உங்களுக்கு தவறு வந்ததா இல்லையா? இவருக்கு தவறே வராதுன்னு காட்டுறேன். நான் எங்கே சொன்னேன் எனக்கு தவறு வராதுன்னு? நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. அப்படி எனக்கு தவறு வந்து நீங்கள் சுட்டி காட்டுங்க. நான் இமாம்கள் தவறு விட்ட மாதிரி தான் உடனே நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் தவறை சுட்டி காட்டுறதை எனக்கு மறுமைக்கு செய்கிற நன்மை நீங்கள் இல்லைங்கடா. நீங்கள் என்ன தவறை சுட்டி காட்ட எனக்கு உலகத்தில் எவ்வளோ அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. நான் இது வசனத்துக்காக பேசலை. நீங்கள் சுட்டி காட்டுங்க, காட்டி பாருங்கள். நான் இந்த இடத்துல சொல்கிறார், மிரட்டுறார். எப்படி தெரியுமா? இந்த மாதிரி நான் சுட்டி விவாதமாக இருந்திருக்கேன். நான் இதுக்கெல்லாம் நான் நிறைய பிடிச்சிப்பேன். பிடிங்க, அதானே என் சந்தோஷம். நாங்கள் உஸ்தாத் அப்துல்லா ஜமாலில் வாதிக்கக்கூட உஸ்தாத் அப்துல்லா ஜமாலின்னு தான் வாதமே செஞ்சோம். நான் மரியாதை உள்ளவங்களுக்கு மரியாதை கொடுத்தா மரியாதை செஞ்சோம். நாங்கள் அப்படி தான் பேசி பழகிக்கிறோம். நீங்கள் எனக்கு பேசுங்க. அப்படி சுட்டி காட்டினா அழகாக ஒத்துக்கட்டுட்டு போய் தருவேனே. இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். இதுக்கு பிஜே மொழி வந்து கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் எடுக்கிறார் சின்ன விஷயத்துக்கு. இது சுலைமான் இப்னு அஹ்மத் தபரானி என்றது இமாம் புகாரி விட்ட பிழைகள், அந்த இமாம் விட்ட பிழைகள், இந்த இமாம் விட்ட பிழைகள். அவங்களாம் 70 பிழை விட்டி, இவங்களை 80 பிழை விட்டிக்கிறாங்க, 90 பிழை விட்டிக்கிறாங்க. அப்போ அது மாதிரி அதெல்லாம் அதே மாதிரி பல பிழைகள் வரத்தான் செய்யும். அதில் கீழே ஒரு சகோதரர் நிறைய ஆய்வு செய்கின்றவருக்கு சின்ன தவறு வரத்தானே செய்யும் அப்படின்ட்டு. யார் இப்போ என்ன பேசுகிறீங்க? தவறா இல்லையான்னு தான் நான் கேட்டேன். தவறு வரத்தான் செய்யும், தவறா இல்லையான்னு கேட்டேன். சுலைமான் இப்னு அஹ்மத் தபரானி நீங்கள் சும்மையாக சொல்லிட்டு போனீங்க. இதை எழுத்து பிழையா? இது நீங்கள் என்ன சொன்னீங்க தெரியுமா? இதான் நீங்கள் மதனிக்கு படித்த லட்சணமானு கேட்டீங்க. அந்த இடத்துல தான் பிழை விடுறீங்க. அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. அப்படி நீங்கள் இதுதான் மதனிக்கு படித்த லட்சணமான அந்த ஃபஸ்ட் அறிவிப்புக்கு கேட்கல. இதுக்கு தான் சொல்கிறாரு சுலைமான் இப்னு அஹ்மத் என்று இன்னொருத்தர் வாராரு.
அதை நீங்கள் பார்க்கலையே, இதுதான் நீங்கள் மதனிக்கு படித்த லட்சணமானு அங்கே தான் சொல்கிறாரு. ஃபெஸ்ட்டுக்கு செத்து போனவர் அதுக்கு சொல்லலை, அதுக்கு வேறு சப்ஜெக்ட், இதுக்கு சொல்கிறார். சுலைமான் இப்னு அஹ்மத் தான் தபரானி, அப்படி இதான் நீங்கள் மதனிக்கு படித்த லட்சணமானு கேட்குறாரு. சரியா? அப்போது பிழையேண்ட ஒத்துக்கிட போக வேண்டியதானே. அதுவும் இப்போ என்னென்னா, இந்த அறிவிப்பாளருக்கு தபரானி லைஃப் ஆக்கிட்டான்னு தபரானி செக்ஷன். அப்போ இங்கே காட்டணும் 3 நாள், இந்த 3 நாளுமே தபரானிண்டா வாதமே உடையுது. அந்த இடத்த காட்டுற வெறும் எழுத்து பிழை இல்லை, இது வெறும் எழுத்து பிழை இல்லை. அடுத்தது வந்து அவர் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறார். அந்த இடத்துல அப்படி சொல்கிற டைம்லையே ஒரு புத்தகத்தை வாசிக்கிறார். இதை சொல்லிவிட்டு எனக்கு எவ்வளோ அது இந்த ஏசுறார் பாரு. நான் வந்து சுலைமானம் தான் தபரானி என்று சொல்லிவிட்டு அவர் மீது கெட்டெண்ணம் ஏற்படுத்துகிற மாதிரி எதுவும் செய்யவும் இல்லை. நான் என்ன செய்கிறேன்னா, மௌலவி பிஜே பாடம் நடத்துகிறாரே, அதாவது புகாரி, முஸ்லீம், திருமிதி, நசாய் கிரந்தங்களை பற்றி பாடம் நடத்துகிறாரு. அதில் மூஜமுல் கபீர், மூஜமுல் சகீர், மூஜமுல் அவுசத், இமாம் தபரானியிட அதை வச்சும் பாடம் நடத்துகிறாரு அந்த புத்தகங்களைக்கு. அதில் சுலைமான் இப்னு அஹ்மத் தபரானின்னு மௌலவி பிஜே போட்டும் காட்டுறாரு. அந்த வீடியோ கிளிப்பையும் சேர்த்து நான் போட்டேன். ஏன் தெரியுமா? அப்படின்னா அப்போ கெட்டெண்ணம் ஏற்படுத்துகிறேன்னா அதை நான் போடப்படாது. கெட்டெண்ணம் ஏற்படுத்துகிறேன்னா அடே தபரானின்றது இவருக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே தெரியாமல் இருக்கட்டும், தெரியாமல் இருந்த மாதிரி காட்டுவோம்னே நான் நினைக்கணும். உங்களுக்கு தபரானியோட பேர் ஆல்ரெடி தெரியும், சுலைமான் இப்னு அஹ்மத் தான் தபரானின்னு தெரிஞ்ச மாதிரி ஒரு கிளிப்பையும் போட்டு காட்டிக்கிறேன் நான். அப்போ அதுக்கு அதை எப்படி எடுத்துறாரு? நல்லெண்ணம் எடுக்க தெரியுதானே, அதை கெட்டெண்ணத்தில் எடுத்துறாரு. எப்படி அதுக்கு பெரிய ஆதாரமெல்லாம் காட்டி கழுது என்றால் என்ன தெரியுமா, குதிரை என்றால் என்ன தெரியுமாண்டெல்லாம் காட்டுறாருண்ணா. நான் அதை காட்டினது உங்களுக்கு ப்ளஸ்ன்னு கூட அவங்களுக்கு விளக்கலை. நீ ஆல்ரெடி சுலைமான் இப்னு அஹ்மத் தான் தபரானின்னு தெரிஞ்சவர்ன்றது ப்ரூஃப் ஆகுது அதில். ஏன்னா நீங்கள் நடத்தின வகுப்பில் இருக்குதுன்னா நீங்கள் இந்த இடத்துல மறந்து போய் தான் என்ன செஞ்சுக்கிறீங்க, சொல்லிக்கிறீங்கன்னு தானே, தெரியாதவர் மாதிரி நான் காட்டலையே. அதை அந்த நல்லெண்ணத்தை கூட உங்களுக்கு கெட்டெண்ணமாக தான் வருதுன்னா நீங்கள் எப்படி நல்லெண்ணெய் நினைக்க போகிறீங்க? இது அதாவது இந்த இடத்துல ஒரு சகோதரர் சொல்கிறாரு, இந்த கிளிப்பை நீங்கள் ஏன் போட்டு காட்டினீங்க, போட்டு காட்டாமிச்சிக்கேன்னு. எது தபரானி தான் சுலைமான் இப்னு அஹ்மத் என்று பிஜே வேறொரு பாடத்தில் சொல்கிறதே போட்டு காட்டாமிந்திக்கலேன்னு சொல்லி. அப்படின்னா அவரை பற்றி ஒரு நல்லெண்ணம் மகனிக்கு வருது. அந்த இடத்துல என்ன வருது, அவருக்கு ஆல்ரெடி தெரியும் இது இந்த இடத்துல மறந்துட்டாரு அப்படி என்று சொல்கிறது. ஆனால் அதை என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டம் தட்டுறதுக்கு நான் தான் பெரிய திறமையான ஆள் காட்டுறதுக்கு அதை சுட்டி. அப்போ எப்படி தவிர சுட்டு காட்டுறேன்? இப்போ இதெல்லாம் போஸ்ட் கார்டு போட்டால் எப்படி போஸ்ட் கார்டு போட்டால் எதுக்குள்ளேயும் மஹமூத் இப்னு இப்ராஹிமுக்கு தான் அந்த பாடுபட்டு வரீங்க. பேரருக்கு பேரரே டபுள் ஆக்கி விட்டீங்க. சரியா? அப்போ நீங்கள் போஸ்ட் கார்டு போட்டால் ஏற்றுக்கொள்கிற ஆள் இல்லை. அது இந்த இடத்துல போஸ்ட் கார்டு போடாட்டி இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வேறு மாதிரி வாதிக்கலை, இதில் வேறு மாதிரி வாதிக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த இடத்துல மஹமூதை 2 ஆக்கிட்டீங்களே. வரலாற்றில் மஹமூதுன்னு ஒத்துறதாகிற அந்த அவரோட பேரர் முகமது இப்னு இப்ராஹிம் இப்படி முகமது இப்னு ஈசான்றவர், அதை 2 ஆக்கி அதையே துண்டாக்கி வேறு இடத்துக்கு கொண்டு போன நீங்கள் எதை ஆக மாட்டீங்க. அதனால் நீங்கள் போஸ்ட் கார்டு போட்டு ஏற்றுக்கிறதுல நிர்பந்தம் இந்த இடத்துல. சரியா? நீங்கள் ஏற்றுக்கிறது அப்படி தான். அப்போ அப்படி சொல்லாமல் நீங்கள் எனக்கு வேணுமென்று என்ன செய்றீங்க, நான் உங்களே மட்டும் தட்டுற மாதிரி என்ன செய்றீங்க, பேசிக்கின்னு வாரீங்க. அடுத்து பாருங்கள், அதை சொல்லிவிட்டு சுலைமான் சின்ன ஒரு விஷயம் தான், அதுக்கு தான் 20 நிமிஷம் பேசிக்கிறதுல அந்த பதிலில் எடுத்து பிழைங்கிறான். ஒரு பேரை வந்து ஒருத்தர் ஒரு 2 பேர் ஒரு ஆளுக்கு இருக்கும் பொழுது அவருடைய ஒரு பேரை அறிந்து இன்னொரு பேரை அறியாமல் இருப்பது இது ஒரு விஷயமா? இப்படி பார்த்தீங்கன்னா எத்தனை 3000 பேர் 300 பேருடைய பிழைகள் பட்டியல் போட்டு காட்டுறாங்களே, இன்னும் இருக்கலாமே. அப்போ என்னன்னு கேட்டால் இதை வச்சுக்கிட்டு பரப்புகிறாங்க. இதை வச்சுக்கிட்டு இதுதான் அவர் ஒரு ஆய்வுடைய அளவுகோலுங்கிறாங்க. ஒரு பேரை வந்து 2 பேர் ஒரு ஆளுக்கு இருக்கிறது, அந்த 2 பேரில் ஒரு பேரை தான் நான் அறிஞ்சு வச்சுருக்கிறேன், இன்னொரு பேரை நான் அறியாமல் இருக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க. வச்சுக்கிட்டு நான் நினைச்சிட்டேன்டா இவர் தவறானே ஒரு சுலைமான்னு சொல்லிட்டேன்னு சொன்னால் இதுதான் ஒரு ஆய்வுடைய இதுக்கு வந்து அளவுகோலா? எப்போ நான் இது மாதிரி செஞ்ச இவங்களெல்லாம் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ யார் அஹ்மது இப்னு ஹம்பல் எல்லோரும் முஸ்லீமோட 6 இடத்துல அது மாதிரி விட்டுருக்கிறார். அப்போ புகாரி தான் ஜாஸ்தியாக விட்டுருக்கிறார். இந்த மாதிரி விஷயம் அதிக பிழை வந்து புகார்ட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்கள ஆய்வோடு ஆதாரத்தோடு தான் எடுத்து காட்டுறாங்க. அதெல்லாம் இந்த ஆய்வுல இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த மாதிரி தான் முஜீபுடைய விவாதத்தில் இதே மாதிரி பஞ்சாயத்து வந்து சின்ன வந்துச்சு, இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு பதிலாக இந்த வார்த்தையை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு விவாதத்தில் வச்சார். ஏன்பா இது வந்து நீ தப்பாக போட்டுன்னு உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, இது போய் விவாதத்தில் வச்சு நான் சரின்ட்டு வாதிட போகிற ஒரு விஷயமா? அது ஒரு போஸ்ட் கார்டு காட்டியிருந்தேன், அடுத்த இடத்துல நானே திருத்திட்டு போயிடுவேன். ஆர்குமெண்ட் பண்ணி மறுக்கிற மாதிரி விஷயத்தை தானே ஒருத்தன் சுட்டி காட்டணும். அப்படி சுட்டி காட்டாமல் என்ன செய்கிறது? நீங்கள் பளிச்சுன்னு எனக்கே தெரியும், நானே தப்பு விட்டுன்னு எனக்கே தெரியும். அப்படியான ஒரு விஷயம் எவன் சொன்னாலும் ஏற்றுக்குருவான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரியான தவறுகளாக இருந்துச்சின்னு சொன்னால் நீங்கள் உதாரணமாக 18-24 வசனத்தில் ஈசான்னு வந்திருக்கு, நீங்கள் மூசாண்டு போட்டிங்கன்னு ஒருத்தன் சுட்டி காட்டுறான். நான் இதுக்கு ஆர்குமெண்ட்டாக பண்ணுவேன், வசனத்தை பார்ப்பேன், இருந்து ஆமாம் தப்பு தான் மாற்றிக்கிற ஒரு விஷயம். இதுக்கு போட்டுட்டு பாருங்கள், மூசாவுக்கு ஈசா என்ன வித்தியாசம்? மூசாவை ஈசான்னு எவனாவது போடுவான்? இப்படி இது விவாதம் பண்ண எப்போ விவாதம் பண்ணணும்? அதை ஒருவன் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு கொள்கையாவோ தத்துவமாகவோ ஒரு வாதமாகவோ இருந்தால் தானே நியாயப்படுத்தனே.
ஒரு சொல்லை பயன்படுத்துகிற விஷயத்துல எல்லாம் விவாதம் பண்ணுவதுன்னா எப்படி இது என்ன மாதிரி ஒரு வார்த்திருக்கப்பட்டிருக்கான்னு விளங்கலையே? என்ன மண்டையிலேயே நான் எந்த பிழைக்கு அப்பாற்பட்டவன் காட்டுவதற்கு இதெல்லாம் உதவும்னு நினைக்கிறார் அவர். அப்போ வந்து இந்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை பிடிச்சோம்னா உங்களை பிடிச்ச அதுக்குன்னு நான் பிடிச்ச அந்த மாதிரி அந்த ஸ்டைல் எனக்கு இல்லை. ஒரு காலத்தில் நான் அந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டைல் வந்து நம்ம சிந்தனை மழுங்கடிக்க செய்யக்கூடியது. சிந்தனை அப்படி செய்யக்கூடியது மூளை சரியாக வேலை செய்யாது. அதனால் நான் அந்த மாதிரி ரூட்டுக்கு போக மாட்டேன். அந்த மாதிரி பிள்ளைகள்லாம் என்ன செய்வோன்னு கேட்டால் அதை வந்து இந்த மாதிரி விமர்சிக்க மாட்டோம். அது தவறுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஒத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால் அந்த மாதிரி அதை நியாயப்படுத்தி வாதிக்க மாட்டார்கள் என்ற மாதிரியான ஒரு பிழைகளாக இருக்கும் என்று சொன்னால் அதை சாதாரணமாக இது எடுத்துக்காட்ட உங்களுக்கு இந்த விஷயத்துக்கு எடுத்துக்காட்ட தேவையும் இல்லை. என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டால் மற்ற வாதங்கள்லாம் அடி விழுந்த உடனே பதில் சொல்ல முடியாமல் இப்படி போட்டு இதை ஒரு பில்டப் பண்ணி பக்கங்களாக போட்டு இந்த சுலைமானை பற்றி என்ன எழுதியிருக்கிறாரு, தபுரானியோட இன்னொரு பேர் அவரே வெளியிட்டிருக்கிறார், இதெல்லாம் ஆதாரம் காட்டுற விஷயமாங்க. அப்போ இதனுடைய நோக்கம் என்ன? பேசிக்கான விஷயங்களுக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் இல்லைன்றவுடனே இப்படியான ஒரு விஷயங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறது, என்னையை டேமேஜ் பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோட உங்களை வந்து இது மாதிரியான பிழையெல்லாம் வராதுன்னு காட்டுவது. அப்போ இதை நீ சுட்டி காட்டினா இது மாதிரி வரக்கூடாது உங்கள்கிட்ட, அதான் அர்த்தம். அப்படி வரக்கூடாதுங்கிற அடிப்படையில் என்ன செய்கிறீங்க? அப்போ இது வந்து ஒரு நேர்மை, அவர்கிட்ட எந்த ஒரு நேர்மையும் தெரியலை. சும்மா அதான் லந்து பண்ணுறது, எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறது, இது கூட தெரியலை. இது நாங்கள் உங்களுக்கு பாடம் நடத்துவதா அப்படி ஒரு பெரிய வயங்கன கொண்டு சொல்கிறது தப்பு, சொல்கிறது பிள்ளை கால விஷயத்துக்குலாம் என்ன செய்கிறாரு, இது நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவதா, அதுகளை உதுகளை இது கூட தெரியவில்லையா, இதை நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவதா அப்படின்னு இப்படிலாம் கேட்டால் என்ன ஆகும்னு கேட்டால் பார்க்குறவங்க மத்தியில் இவர் பயங்கரமான ஒரு ஆளாக இருப்பார் போலேன்னு தன்னைத்தானே ஒருத்தன் வந்து இதானுங்க ஏஜாபுல் மரி பினப்சிங்கிறது தன்னைத்தானே வந்து பெருமிதம் கொள்வது, தன்னை மண்டை கணமாக தன்னை உயர்த்தி காட்டக்கூடிய விஷயங்கள் எத்தனை இடத்துல சொல்லியிருக்கிறார். அதாவது நீங்கள் சரியாக வாசிக்க நான் தான் வாசிப்பேன், வாசிப்பு பத்தலை, புரிதல் பத்தலை, இது வந்து இது கூட தெரியாமல் இருக்குது, இதை வந்து நாங்கள் சொல்லித் தருவதா, இதெல்லாம் என்ன ஸ்டைல், என்ன நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க, இதெல்லாம் நேரடி விவாதமாக இருந்துச்சுன்னு வைங்க, அதே ஸ்டைலில் நான் என்ன செய்வேன், அதுக்கு தகுந்த மாதிரி பேஸ் பண்ணுவேன். இது பொதுமக்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குன்னா நான் அந்த மாதிரி விஷயத்தை சுட்டி காட்டி நான் வந்துட்டு போயிட்டுருக்கிறேன். இந்த மாதிரி வர்ற ஆளுக்கு அதே மாதிரியாக நான் என்ன செய்வேன், அதை விட ஜாஸ்தியாக எனக்கு சொல்ல தெரியும், சொல்லி இருக்கிறேன். ஆனால் அதுக்குரிய இடம் இருக்குது, எதில் எதை சொல்லணும்னு எனக்கு தெரியும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. அதனால் இந்த எழுத்து பிழைங்கிற ஒரு மேட்ரு கிடையாது. இப்போ இதெல்லாம் இவ்வளோ போக வேண்டிய அவசியம் இல்லை. மௌலை பிஜே என்ன செஞ்சீங்கன்னா சுலைமான் தான் தபரானி, அது அவதானம் இல்லாமல் இருந்துட்டேன், அதுவும் நான் முக்கியமான இடத்துல பிழை விட்டுக்கிறேன். வெறும் பேர் தவறல்ல, இன்னொரு இஸ்னாது அப்படின்ட்டு நிரூபிக்க வேண்டிய இடம் உண்டு. இது பலகீனமான இஸ்னாது அண்ட் அவர் சொல்கிறாரு வாதத்துக்கு பலமான இஸ்னாதுகளை காட்டுற இடத்துல நான் என்னது இதான் மதனிக்கு படித்த லட்சணமாண்டு வேற கேட்டுட்டு நான் பிழை விட்டுக்கிறேன். அப்போ ஒரு சாதாரண இடம் இல்லை தான், சரியா? மதனிக்கு படித்த லட்சணமாண்டு நானும் கேட்டிக்கப்படாது தான். ஏன்னா நானே சுலைமான் இப்னு அஹ்மதுன்னு விளங்காமல் சொல்லி கண்டிக்கிற தபரானியை அப்படியோ அவர் மதனிக்கு படித்த லட்சமாக நான் கேட்டால் பிடிக்கும், சரியா? இது ஒரு பிழை தான் என்று சொல்லாமல் ஒரு 20 நிமிஷம் பிழை விட்டதுகள்னு அவ்வளோ விஷயங்கள் என்ன செய்கிறாரு அதில் பேசிக்கின்றிருக்கிறார். அடுத்தது கேளுங்க, இப்போ பேசுகிற சந்தர்ப்பத்தை இதையும் அதோடு சம்மந்தப்பட்டது தான். இந்த மாலிக் இமாம் சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸை நம்ம சொன்னோம்ல, அது இந்த இதை பற்றி தான் ஃபர்ஸ்ட்லேருந்து விளங்கப்படுத்துகிறார். லைஃப் நம்மளே சொல்லியிருக்கிறோம், சொல்லிவிட்டு ஏன் சொன்னீங்கன்னு கேட்குறாரு, தனியாக வச்சுக்கிறோம். அந்த விஷயத்தை சொல்லும்போது அதில் நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். என்ன விஷயம்னு கேட்டால், இது சம்பந்தமாக வந்து தபுரானியில் அந்த மாலிக் இமாமுடைய அந்த ஹதீஸு குப்பையில் போடப்பட்ட ஹதீஸர்கள் அது வருது. அந்த ஹதீஸ் வரும்போது தபுரானி அதில் அறிவிக்கிறார், பல நூலில் வருது, தபுரானிகளையும் வருகிறது. தபுரானி அறிவிப்பில் என்ன வருதுன்னா, தபுரானி வந்து முதல் ஆசிரியராக சொல்லுவார்ல, அதில் என்ன வரும்னா ஹத்தஸனா அம்ர் இப்னு அபி தாஹிர் இப்னு ஸரஹல் மிஸ்ரின்னு வரும். இவர் தான் எனக்கு அறிவித்தார். அதாவது தபுரானி சொல்கிறாரு, எனக்கு இந்த ஆசிரியர் அறிவித்தார்னு ஒரு ஆசிரியர் பேரை போடுறார். இந்த விஷயத்தை பற்றி அந்த உவைஸ் மதனின்னு ஒரு ஆள் ஒரு கூட பதில் சொல்லியிருக்கிறோம். அவர் இந்த இதை பற்றிலாம் பேசினார்ல, சபு 7 கிராத்து, அந்த நமக்கு ஆய்வுலாம் பண்ணார்ல, அந்த இதை பற்றி நம்ம தர்ஜிமாவை பற்றி, அந்த ஒரு ஆள், அந்த ஆள் ஒரு டெக்ஸ்ட் பதிவு போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தார்னா, இந்த அறிவிப்பில் வரக்கூடிய முதல் நபர் உமர் இப்னு அபி தாஹிர் என்பவர் இமாம் தபுரானி பிறப்பதற்கு முன்னால் இறந்தவர் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதை தபுரானி சொல்கிறாரு, எனக்கு அம்ர் இப்னு தாஹிர் அறிவித்தாருங்கிறாரு. இந்த ஆள் சொல்கிறாரு, இந்த மதனிங்கிறவர் சொல்கிறாரு, அவருக்கு முன்னாடி மூத்தா போயிட்டாருங்கிறார். மூத்தா போனால்கிட்ட அறிவிப்பேன்னு எந்த ஒரு நூலாசிரியர் சொல்லுவாரா? அவரே இல்லை. அந்த ஒய்ஸ் மதனி வேறு, இந்த ஒய்ஸ் மதனி வேறு, இந்த பேரே விளங்கலாம் மௌலவி பிஜேக்கு. நவீன காலத்தில் வாழ்கிறவங்க, சரியா? அப்துல்லா ஒய்ஸ் மதனி தான், அப்துல்லா ஒய்ஸ் மீசானி தான் மௌலவி பிஜேக்கு குர்ஆன் சம்மந்தமாக மறுப்புப்பட்டது. இந்த ஒய்ஸ் மதனி அவர தமிழ்நாட்டில் இருக்கிறவர் இது, சரியா?
அவர் தான் இவருக்கு மறுப்பு போட்டவர். மௌலவி பிஜே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மறுப்பு போட்டவரும் அப்துல்லா ஓவைஸும் ஒன்று தான் அப்படின்றார். அதே இடத்துல தபரானி இடத்துல தான் இது. நவீன காலத்தில் வாழ்கிற அங்கே தபரானி சுலைமானே ரெண்டுன்றார், இங்கே ஓய்ஸ் மதனி அப்துல்லா ஓவைஸே ஒன்றுன்றார். நவீன காலத்தில் வாழ்ந்த சப்ஜெக்ட் எப்படி எடுக்கிறது கேட்குறீங்களா நீங்கள்? அதாவது அதே இடத்துல விடுறாரு. இது பெரிய ஒரு விஷயம் அல்ல, ஆனால் நீங்கள் இப்போ பேசுகிற ஸ்டைலுக்கு நாங்கள் சொல்லணும். இப்போ உங்களுக்கு நான் அதாவது அவர் ஓய்ஸ் மதனி நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் தான் அப்படி ஒருத்தர் நாட்டில் வாழ்றது தெரியணுமா இல்லை? அவர் தானே மறுப்பு வர போட்டிக்கிறாரு. யாருக்கும் மறுப்பு சொல்கிறோம்னா தெரியணுமே, அல்லது நீங்கள் பேரையாக சொல்லப்பட தெரியாது, தெரியாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. நவீன கதை தெரிய பேசாமல் போய்க்கணும். அந்த அப்துல்லா ஓவைஸ் மௌலவி வந்து பெரும்பாலும் நான் மௌலவி பிஜே பற்றி பேசக்கூட நான் கண்டிக்கிறேன், அறிஞர் பிஜே அவர்கள்ட்டே பேசுவார். சரியா? அப்போ அதில் இந்த ஓவைஸ் மதனின மறுப்பில் மடேன் என்ற வார்த்தையெல்லாம் வருது மௌலவி பிஜேக்கு. அப்போ நானே சந்தேகப்பட்டேன், அப்துல்லா ஓவைஸ் மௌலவி இப்படி பேச மாட்டார் அப்படின்ட்டு திருப்பி கேட்டேன், நீங்கள் இப்படி பேசுனீங்க. அப்போ தான் அவர் சொன்னார், என்ன நவீன காலத்தில் என்ன யார்ட்டு தெரியல அவருக்கு மறுப்பு சொல்கிறதுல, இது எப்படி வேறு பழைய காலத்தில் உள்ள தபரானி சுலைமான் இப்னு அஹ்மது மஹமூத் இப்ராஹிம் ரெண்டாலாம் கண்டுபிடிக்கிறார் எப்படின்னு கேட்குறேன். இது அப்போ இது அவர் மறுப்பு சொன்ன ஒரு இடம், இது சிம்பிளாக உள்ள இடம். அப்போ அவர் மரியாதையாக பேசக்கூடியவர், அவர் இவரே உண்டா விளங்கிட்டார். அவர் வந்து குர்ஆன் சம்பந்தமான விஷயங்களை மௌலவி பிஜேக்கு மறுப்பு சொல்லிக்கிறார். சரியா? அது சப்ஜெக்ட் வேறு. இந்த ஒய்ஸ் மதனி என்றவர் இவர் மௌலவி பிஜேக்கு என்ன செஞ்சுக்கிறார், அவர் மதனி அல்ல, அவர் அந்த ரியாத்தில் படிக்கிறவர், இவர் வந்து என்ன மதீனால படித்தவர். இவ்வளோதான் சப்ஜெக்ட். இது அந்த இடத்துல பிழை விடுறாரு, சேமான இடம். சரி, இது ஒரு இந்த அளவுக்கு புக தேவையில்ல இது. ஆனால் நீங்கள் இந்த சுலைமான் இப்னு அஹ்மதுக்கு ஒரு 20 நிமிஷம் எடுத்த உடனே நான் பார்த்து இது பெரிய விஷயம் வைக்கும் போல என்னென்ன, அதுதான் நம்மளை கொஞ்சம் எடுக்க வேண்டிய காரணமாக இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் பிடிக்கிறேன்னா நான் தப்புக்கு அப்பாற்பட்டவன்னு சொல்கிறேன், குஃப்ரு தானே. நான் இந்த மாதிரி தப்புகளுக்கு அப்பாற்பட்டவன்னு சொல்கிறேன்னா அது பெரிய பிழையே. எந்த ஒரு மனிதனுடைய உரையை எடுத்தாலும் உங்களுக்கு நடந்தது போன்ற தவறுகள் இருக்கவே செய்யும், பிழை இல்லை. அது அவன் இருந்தால்தான் மனிதன் அல்ல, நீ இருந்துதான் ஆகும். இருந்தால்தான் மனிதன் அல்ல, நான் மனிதன் என்பதற்காக பிழை விட்டேன்ன்றதில்ல, அது இருந்துதான் ஆகும், நீ மனுஷன்தான். அப்படி யாரா வாதிட்டா அது முதலாவது ஒரு அறிவீனம். அது மற்றது கல்வி வளர்ச்சி இருக்குது, தவ்வாக்களத்தில் வளர்ச்சி இருக்குது. அப்போ நம்ம சின்னத்துலேருந்து பேசின எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது, வசனங்களில் நடைகளில் அணுகுமுறைகளில் தகவல்களில் பிழைகள் இருக்கும். அந்த பிழைகள் சுட்டி காட்டப்பட்ட உடனே திருத்திக்கலாம். அடுத்தவனை விமர்சிக்கிற நேரத்தில் மட்டம் தட்டி விமர்சிக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் மதனிக்கு படித்த லட்சணமான விமர்சிக்கக்கூடாது. இந்த 2 இடத்துல தான் உங்களோட பிழை நடக்குது. பிழைகள் வந்து நடக்கும் இடத்தை ஏற்றுக்கணும். அடுத்தவனுக்கு சுலைமான் இப்னு அஹ்மது நீங்கள் தபரானியை காட்டினவருக்கு சுலைமான் இப்னு அஹ்மது நீங்கள் காட்டுறீங்க, காட்டக்கூட சொல்கிறீங்க, இதான் நீங்கள் மதனிக்கு படித்த லட்சணமாண்டு. தபரானி தான் சுலைமான் இப்னு அஹ்மதுண்டு தெரியலை, பார்த்தீங்களா? அப்போ அந்த இடத்துல எல்லாம் உங்களை பிழையோட வச்சா தெரியுமா? அப்போ இதை டக்குனா அது நான் உண்மையிலே அவதானிக்கலை. அதை தவறுடைய பாரதூரத்தை நீங்களே சொல்லணும். எப்படி நல்ல அறிஞராக இருந்தால், நான் மற்ற இடங்களில் பிழை விடுறது வேறு, ஆனால் இந்த இடத்துல நான் பிழை விட்டுருக்க கூடாது. ஏன்னா நான் இன்னொரு அறிவிப்பாளர் வரிசையை காட்டுறேன், அது 2மே உண்டாகிக்கிறன்றது மற்ற இமாம்களுடைய தவறு மாதிரி இல்லைன்னு சொல்லிக்கணும். ஆனால் அவர் சொல்கிறேன், நான் சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் பிடிக்கிறேன். அப்படி இல்லை, அப்படின்னா நீங்களும் எனக்கு பிடிக்கலாம், நானும் உங்களுக்கு இப்படி. உதாரணமாக நீங்கள் விட்ட பிள்ளைகள்னு சொல்லி நான் கண்டுக்கலாமல் போனது குபுருஸ் கபரஸ், நீங்கள் சைப்ரஸ் வழங்கிட்டா, சைப்ரஸ். நீங்கள் சைப்ரஸை தெரியாத மாதிரியே என்ன சரிங்க அதிலே பேசுகிறீங்க. குபுருஸை கபரஸ்ன்னு சொன்னீங்க. அல் ஜசீராவை அல்ஜீரியா, நீங்கள் ஈராக்கில் உள்ள ஒரு ஏரியா வழங்கிட்டா. யூப்ரட்டிஸ் டைக்ரஸுக்கு நதிக்கு இடையில் இருக்கக்கூடிய தீவை முகமது பின் ஐயா அதுகுலி இடையில வந்து அல்ஜீரியா. நீங்கள் அல்ஜீரியா ஆப்பிரிக்காவில் அல்ஜீரியாவுக்கு முகமது பின் ஐயா அதுகுலிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அல் ஜசீரா எனக்கு வேலை, நீங்கள் அல் ஜசீராவை அல் ஜஸா 2 நினச்சி அப்படி சொல்லிட்டு போகிறீங்கன்னு விட்டுட்டேன். தஹ்லியை நீங்கள் துகுலியை, சரியா? அப்போ அதை பற்றி என்ன ஒன்று சொல்ல, அப்போ துகுல் கோத்திரத்தை பற்றி நம்ம அதை ஒன்றும் சொல்ல. அதே போல் என்ன ஃபர்பரி நீங்கள் ஃபிரப்ரி, அதில் பிறகு என்னது, அதாவது இந்த ஃபரப்ரி, இப்படி தான் இருக்குது. ஃபரப்ரி அப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க, ஃபர்பரின்னு தான் வாசிக்கிறீங்க. நான் ஒன்றும் பிள்ளை பிடிக்கல. ரையண்ட் ஒரு ஊரிக்கா இல்லையாட்டு தெரியாது. நீங்கள் இன்றைக்கு தஹரான்லேயே ஒரு பகுதி அது, அதை வந்து என்னது நீங்கள் அதை சொல்லலை. அதே போல் இந்த இடத்துல சுட்டி காட்டுற சந்தர்ப்பத்தில் முத்தஃபக் முஃப்தரக்ன்றீங்க. ஹத்தீபுல் பக்தாதி புத்தகத்தை முத்தஃபிக் முஃப்தரிக் வழங்கிட்டா. பிழைகள் மனிதனுக்கு வரும். ஏன்னா நீங்கள் இதிலெல்லாம் நீங்கள் ததுகை பண்ண தேவையில்லைன்னு நினச்சிப்பீங்க. சரி, அதை தகவலை தானே சொல்கிறேன்னு நினச்சிப்பீங்க. இந்த பிள்ளையெல்லாம் வரத்தான் செய்யும். எண்டுட்டு தான் நானும் போகிறேன். அப்படி பட்டியல் எடுத்தால் நான் தொகுத்து வச்சுக்கிறேன், இதை நிறைய அப்படி போகிறதுன்னு சொல்லி. அப்போது இதெல்லாம் மனிதனுக்கு வரக்கூடிய தவறுகள். என்ன, நாங்கள் எல்லாருமே அஜமிகள், யாரும் இங்கே அரபிகள் இல்லை. அப்போது எல்லாருமே அஜமிகள்டா பிழை வரத்தான் செய்யும். பிறந்த அரபிகளுக்கே அவ்வளோ பிழை வர டைமில் அரபுகளில் கஷ்டப்பட்டு படித்து வரக்கூடிய எல்லாருக்கும் பிழை வரும். நான் பிழை வரேன்னு நீங்கள் அடுத்த லிஸ்ட்டில் எனக்கு பட்டியலே போட்டு காட்டுங்க எல்லாத்தையும். நான் அது இது பிள்ளை தானே சொல்லிக்க கூட ஜஸாக்கல்லா பிள்ளை சொல்லப்போனால் நம்ம சட்டப்படி என்ன செய்யணும்டா, பணம் கொடுத்து நாங்கள் பேசின எல்லா ஸ்பீச்சையும் கேட்டு குறை கண்டுபிடிச்சி தர சொல்கிற ஆக்களை நம்ம நியமிக்கணும் சட்டப்படி பார்த்தா. அமானிதம் இது.
மக்களுக்கு போய் சேர்ற விஷயம். அப்போ இதை கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிச்சி உடனே எல்லாம் எடுத்து இவ்வளோ நாள் இதை பேசிக்கிறேன் இது பிள்ளைன்னு சொல்லி நான் சொல்லுவேன். அது கடமை. அந்த கடமையை இன்னொருத்தன் ஃப்ரீயாக செய்யக்குள்ள ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் எனக்கு வராதுன்னு காட்டுற மாதிரி நீங்கள் அதை உங்களுக்கு அது நொந்துட்டு வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அது வலிச்சிட்டு. சுலைமான் இப்னு அமத்தா தபரானின்றது உங்களுக்கு வலிச்சிட்டு, அதனால் உங்களுக்கு என் மீது கோபம் வருது. அதை நீங்கள் நான் தப்பாக வராதவன் சொல்கிற மாதிரி என்ன சரி நீங்கள் காட்டினீங்க. இதுதான் ஒரு அம்சம். ரைட். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அதை நம்ம வேண்டிய அளவுக்கு போட்டு காட்டுமாம் தபரானியுடைய செய்தியை. அதில் வந்து பாருங்கள், மௌலவி அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதை பாருங்கள். மாலிக் இமாமுடைய செய்தி இவ்வளோ போராட்டம், அந்த பலகீனத்தை நீங்கள் எத்தி வச்சிக்க கூடாது, அதை வச்சு அலிரல்லாவுக்கு ஏசினீங்க. இப்போ அடுத்ததுல என்ன சொல்லுவார், நான் தான் பலகீனம் ஏற்றுக்கிட்டேனே. நீங்கள் ஏற்றுக்கல, சும்மா பலகீனம் சொன்னீங்க. ஆனால் அதை வச்சு எல்லா முடிவுகளையும் என்ன செஞ்சீங்க, எடுத்தீங்க. அப்போ அதை நீங்கள் எப்படி சொல்லணும்னு நாங்கள் விளங்கப்படுத்திட்டு இதை பாருங்கள் வச்சுக்கிறோங்க. அதனால் இந்த எழுத்து பிழைங்கிற ஒரு மேட்ரு கிடையாது. அடுத்து என்னென்னு கேட்டால், அந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் சொல்லிடணும்ல, அந்த மாலிக் இமாமுடைய ஹதீஸ் பலவீனம்னு சொல்லிட்டு ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது பலவீனம் தான், நான் தான் சொல்லிட்டேன்ல பலவீனம். ஏன் சொன்னோம்னு கேட்டால், இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது அதுக்கு சான்ஸ் இருக்கிறது, இப்படி நடந்திருக்க சான்ஸ் இருக்கிறது என்கிற ஒரு வகையிலையும் மாலிக் இமாம் அதை சொல்லியிருக்கிறாருங்கிற வகையிலையும் நான் சொல்லியிருக்கேன். இதை சொல்லும்போது நாணயமாக நான் நினைஞ்சிட்டேன், அவர் அது பலவீனம் தான் சொல்லியிருக்கிறார், நானே பலவீனம்னு சொல்லிட்டேன், காரணத்தையும் சொல்லிட்டேன். அது பலவீனமான செய்தி தான், மாலிக் இமாம் அந்த காலத்தில் வாழவில்லை, இவ்வளையும் சொல்லிவிட்டேன், முடிஞ்சு போச்சு. அது தவறுன்னு சொல்லிட்டார். அதை விட்டு போகாமல் பலவீனத்தை ஏன் சொன்னீங்க, பலவீனம் என்று சொல்லிவிட்டு நான் பலவீனமான ஹதீஸ் சொல்லியிருந்தேனே, ஆனால் அது ஒரு சப்போர்ட்டுக்கு சொன்னது தானே தவிர ஒரு ஆதாரமாக எடுத்தது கிடையாது. ஆனாலும் இப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால், இது கூட எனக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. என் பலவீனம்னு சொல்லிட்டு ஏன் எடுத்து வைக்கணும். அடுத்தடுத்த காலங்களில் என்ன செய்வோம்னா, சரி பலவீனத்தை ஒரு சைடு சப்போர்ட்டு கூட நம்ம எடுத்து காட்டிடக்கூடாது, நம்ம எதை பலவீனங்கிறோமோ அதை பேசக்கூடாதுங்கிறது எனக்கு என்ன செய்யுது, அதை கரெக்டாக நிலைப்பாடு. இது பெரிய பஞ்சாயத்துலாம் கிடையாது. பலவீனத்தை தான் அப்படின்னு நியாயப்படுத்தி அப்படின்னா நம்ம வரமாட்டோம். பலவீனம் தான், பலவீனமான ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு தான் நான் அதை சொல்லியிருக்கிறேன். அதில் உள்ளதை விலைக்கு சொன்னது பலவீனத்தை மெய் மாதிரி காட்டின மாதிரி வரும்போது தான், இல்லை சொல்லியிருக்க ஒரு முகாந்திரம் இருக்குது என்பதற்கு தான் நான் சொன்னேனே தவிர அது ஆத்தன்டிக்கானது இல்லை என்பதை நினைச்சிருக்கேன். 2-3 தடவை அதில் நான் சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறேன். அதை எடுத்து என்ன செய்கிறாரு, நான் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பதில் மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு 7ஆம் பாகத்தில் சொன்ன எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். 7ஆம் பாகத்தில் என்னென்னலாம் சொன்னார். ஒரு பலகீனத்தை ஏற்றுக்கொண்ட முறை, பலகீனத்தை ஏற்றுக்கொண்ட முறை இதுதான். ஆனால் மாலிக் இமாம் செய்தியை வச்சு எப்படி பேசினான்னு பாருங்கள். இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டாங்கல்ல, கொல்லப்பட்டால் அவருக்கு யார் ஜனாசா தொழுவிக்கணும், அடுத்த ஜனாதிபதி தொழுவிக்கணும். தொழுவிச்சாரா? யார் அடக்கம் பண்ணணும், அவர்னுட்டு தான் அடக்கம் பண்ணணும். பண்ணினாரா? எங்கே அடக்கம் பண்ணணும், எல்லா முஸ்லீம்களும் அடக்கம் செய்யப்படுற கபர்ஸ்தானில் அடக்கப்படணும். அது செஞ்சாரா? அதை பார்க்கணும்ல. கொல்லப்பட்டார், இன்னால் இல்லாத சொல்லிட்டாராம். சரி, இன்னால் இல்லாத சொல்லிட்டாரு, அடுத்து என்னப்பா செய்யணும் என்று கேட்டால் நிறைய சில செய்திகள்லாம் வருது. அதில் குப்பையில் எரியப்பட்டு கிடந்தார் அப்படின்னு சொல்லி வருது. எப்படின்னு கேட்டால், மாலிக் இமாம் சொல்கிறாங்க, மாலிக் இமாம் சம்பவத்தில் இருந்தவங்க கிடையாது. மாலிக் இமாம் வரைக்கும் உள்ள அறிவிப்பாளர்கள்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. மாலிக் இமாம் என்ன செய்கிறாருன்னா, இந்த தகவலை சொல்கிறார். நம்ம ஒரு ஆத்தன்டிக்கில் அது வராது. ஏன்னு கேட்டால், மாலிக் இமாம் உஸ்மான் கொல்லப்படும் போது அவர் அங்கே இல்லை, பிறக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, குத்தில உஸ்மான் கொல்லப்பட்டார், எனக்கு கிடைத்த தகவல் என்று அவர் சொல்கிறார். இது ஆத்தன்டிக்காக ஏற்றுக்கிற இயலாது தான். இருந்தாலும் ஒரு கூடுதல் தகவலுக்கு உங்களுக்கு பதிவு செய்கிறேன். குத்தில உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார்கள். ஃபஅகாம மத்ரூஹன் அலா குனாசத்தி பனி ஃபுலானின் சலாசன், ஒரு கூட்டத்தாருடைய குப்பை மேட்டில் 3 நாட்கள் வீசப்பட்டார். யார்? ஜனாதிபதி குப்பை மேட்டில் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, மத்ரூஹன் தூக்கி வீசப்பட்டார். ஃபஅதாஹு இஸ்னா அஸர ரஜுலன், ஒரு 12 பேர் வந்தார்கள். அந்த 12 பேரில் ஃபீஹிம் ஜத்தி மாலிக் இப்னு அபி ஆமிர், என்னுடைய பாட்டனாரும் அவர்களில் ஒருவர். மாலிக் இமாம் சொல்கிறாங்க, அந்த 12 பேர் வந்தார்கள். அந்த 12 பேரில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், எனது பாட்டனார் மாலிக் இப்னு அபி ஆமிர் ஒரு ஆள், ஹுவைத் இப்னு அப்துல் உஸ்ஸா அவர் ஒரு ஆள், ஒரு ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர் ஒரு ஆள், அப்துல்லா இப்னு ஜுபைர் அவர் ஒரு ஆள், ஆயிஷா பின்த் உஸ்மானுடைய மகள் ஆயிஷா, அவருக்கு ஒரு ஆயிஷான் மகள் இருந்திருக்காங்க. அவங்க தான் என்ன செஞ்சாங்க,
அவர்களும் அடங்கிய 12 பேர் வந்தார்கள். அவங்கள்ட்ட ஒரு விளக்கு எடுத்து கொண்டு வந்தார்கள். அவருடைய தலை டக்கு டக்குன்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து ஹத்தா அத்தூபிஹி அல் பக்கியா, ஜன்னத்துல் பக்கிங்கிற பொது கபுர்ஸ்தான், முஸ்லீம்கள் அடக்கப்படுற கபுர்ஸ்தானை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த உடனே ஹக்கீம் இப்னு ஹிசாம் அவர்கள் அவருக்கு தொழுகை நடத்தினார். தொழுகை யார் நடத்தின? 3 நாள் குப்பையில் வீசப்பட்டிருக்கிறாரு. இன்னால் இல்லா சொன்னார். இறக்கப்பட்டாருங்கிறவர் வந்தாரா? பையத்து வாங்குறதுல குறியாக இருந்தார்ல. 3 நாள் குப்பையில் ஒரு ஜனாதிபதி குப்பையில் வீசிக்கிறாங்க. அதை கேவலப்பட்டு ஆனால் தான் நம்ம ஆட்சி நிலைக்கும்னு நினச்சா தானே இப்படி செய்ய முடியும். அப்போ அவர் சொல்லிச்சிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவரை தஃபன் ஜன்னத்துல் பக்கியில் வந்து அடக்கம் செய்ய நினைக்கிறார். இது தொடர்ந்து போகும். இப்போ தானே ஆதாரம் இல்லைன்னு சொன்னார். ஆதாரம் இல்லைன்ட்டு தான் அவ்வளோ கோவப்பட்டு குப்பையில் வீசுறேன்னு சொல்லி எல்லாம் சொன்ன ஆதாரத்தை நாங்களே அதுக்கு என்ன செஞ்சிட்டோம், பலகீனம்னு சொல்லிட்டோமேன்றாரு. எப்படியான ஒரு நிலைப்பாடு இது? நாங்களே ஏற்கனவே பலகீனமானு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. நானே அதில் பலகீனமாட்டு விளங்கப்படுத்தி தான் இருக்கிறேன். அதை வச்சு நீங்கள் பேசினதெல்லாம் அப்போது கொஞ்சமாக நாம் பேசினத்துடைய அமானிதத்தன்மை பேணக்கூடியவராக இருந்தால் இப்படியா பேசுவார்? அதை திருப்பி அடை இவ்வளவு நம்ம அவதூறு சொல்லிக்கிறோமே அலிரலாம் சம்பந்தமாக, இது அந்த பலகீனமான செய்தியை வச்சு தானே சொல்லிக்கிறோம்னு சொல்லி எப்படிப்பட்ட ஒரு தௌபாவை செஞ்சிருக்கணும் பப்ளிக்காக. அப்போ அலிரதியல்லாஹு நல்லவர்களை பற்றி குறை சொல்கிறதெல்லாம் ஒரு சப்ஜெக்டே இல்லை என்றதான் அது தெளிவாக வழங்க. அப்போ ஏற்றுக்கொள்கிறாரு சரியா? இமாம் மாலிக்குடைய செய்தி பலகீனம் தான், நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறாருன்றதை மறுபடி பாருங்கள் வச்சுக்கிறேங்க. அதனால் இந்த எழுத்து பிழைங்கிற ஒரு மேட்ரு கிடையாது. அடுத்து என்னென்னு கேட்டால் அந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் சொல்லிடணும்ல, அந்த மாலிக் இமாமுடைய ஹதீஸ் பலவீனம்னு சொல்லிட்டு ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது பலவீனம் தான், நான் தான் சொல்லிட்டேன்ல பலவீனம். ஏன் சொன்னோம்னு கேட்டால் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது அதுக்கு சான்ஸ் இருக்கிறது, இப்படி நடந்திருக்க சான்ஸ் இருக்கிறது என்கிற ஒரு வகையிலையும் மாலிக் இமாம் அதை சொல்லியிருக்கிறாருங்கிற வகையிலையும் நான் சொல்லியிருக்கேன். இதை சொல்லும்போது நாணயமாக நான் நினைஞ்சிட்டேன், அவர் அது பலவீனம் தான் சொல்லியிருக்கிறார், நானே பலவீனம்னு சொல்லிட்டேன், காரணத்தையும் சொல்லிட்டேன். அது பலவீனமான செய்தி தான், மாலிக் இமாம் அந்த காலத்தில் வாழவில்லை, இவ்வளையும் சொல்லிவிட்டேன், முடிஞ்சு போச்சு. அது தவறுன்னு சொல்லிட்டார். அதை விட்டு போகாமல் பலவீனத்தை சொன்னீங்க, பலவீனம் என்று சொல்லிவிட்டு நான் பலவீனமான ஹதீஸ் சொல்லியிருந்தேனே, ஆனால் அது ஒரு சப்போர்ட்டுக்கு சொன்னது தானே தவிர ஒரு ஆதாரமாக எடுத்தது கிடையாது. ஆனாலும் இப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் இது கூட எனக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. என் பலவீனம்னு சொல்லிட்டு ஏன் எடுத்து வைக்கணும்? அடுத்தடுத்த காலங்களில் என்ன செய்வோம்னா, சரி பலவீனத்தை வந்து ஒரு சைடு சப்போர்ட்டு கூட நம்ம எடுத்து காட்டிடக்கூடாது, நம்ம எதை பலவீனங்கிறோமோ அதை பேசக்கூடாதுங்கிறது எனக்கு என்ன செய்யுது, அதான் கரெக்டாக நிலைப்பாடு. இது பஞ்சாயத்துலாம் கிடையாது. பலவீனத்தை தான் அப்படின்னு நியாயப்படுத்தி அப்படின்னா நம்ம வரமாட்டோம். பலவீனம் தான், பலவீனமான ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு தான் நான் அதை சொல்லியிருக்கிறேன். அதில் உள்ளதை விலைக்கு சொன்னது வந்து பலவீனத்தை வந்து மெய் மாதிரி காட்டின மாதிரி வரும்போது தான் இல்லை சொல்லியிருக்க ஒரு முகாந்திரம் இருக்குது என்பதற்கு தான் நான் சொன்னேனே தவிர அது ஆத்தன்டிக்கானது இல்லை என்பதை நினைச்சிருக்கேன். 2-3 தடவை அதில் நான் சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறேன். அதை எடுத்து என்ன செய்கிறாரு, நான் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பதில் மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு 7ஆம் பாகத்தில் சொன்ன எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். இப்போ இதுதான் அப்போ உங்களுக்கே விளங்குது பலகீனம் வந்து அவர் சொல்லிக்கிறாரா. சொல்லிவிட்டு நீங்கள் பலகீனமாகி நடக்கலை, பலத்திலையும் பலம். சஹீஹ் புகாரில் உச்சகட்டத்தில் செய்ய வந்த மாதிரி தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க, அலிரல்லாஹு சப்ஜெக்டில் பேசுனீங்கன்றது கூட நீங்கள் சைட் சப்போர்ட்டுக்கெல்லாம் பேசலை. குப்பையில் எரியப்பட்டது விளங்கிட்டா, அதில் இந்த 12 பேர் தூக்கிட்டு போனது, அதே போல் 3 நாள் அலிரல்லாஹு அந்த இறக்க குணமற்றவராக இருந்தது, அலிரல்லாஹு தொழுவிக்கையில் அடக்கலை, இவ்வளோ செய்ய எதில் வருது? அதில் தானே நீங்கள் சொல்கிறீங்க அதை. அப்போ அதை வச்சு தானே சொல்கிறீங்க. அது இல்லாட்டி அலிரல்லாஹு தொழுவிச்சாங்களா இல்லையான சப்ஜெக்ட் இல்லை, உமர் இல்லாமங்களுக்கு அலிரல்லாஹு தொழுதாங்களா இல்லைன்னு எங்கே வருதா? அது மாதிரி தான் இதுவும். அது தொழுதாங்களா இல்லையான்றது தனியாக சப்ஜெக்ட். நீங்கள் தொழுது தான் இருப்பாங்க அலி ரலியல்லாஹுன்றது ஒரு மூமினுடைய நம்பிக்கை, சந்தேகம் இல்லை. அலி ரலியல்லாஹு தான் தூக்கியிருப்பாங்க, யாராவது வசியத்து பண்ணியிருந்தாலே தவிர, இல்லாட்டி அலி ரலியல்லாஹு தூக்கியிருப்பாங்க, அலி ரலியல்லாஹு தான் அடக்கியிருப்பாங்க, அலி ரலியல்லாஹு எல்லா வேலையும் என்ன செஞ்சிருப்பாங்க, முன்னே நின்றுருப்பாங்க குடும்பத்தோடு சேர்த்து. இதான் ஒரு மூமினுடைய நம்பிக்கை. இல்லைன்னு வரல, இருக்கலன்னு வரலைன்னா சப்ஜெக்ட் அதில் இல்லை. பொய்யான ஹதீஸை வச்சுக்கிதான் நீங்கள் எவ்வளோ பேசுனீங்க. அப்போது அவ்வளோ அவதூறை சொல்லிவிட்டு சைட் சப்போர்ட் எடுத்துன்னு என்ன செய்கிறாரு, அதை கொஞ்சம் லேசாகவே என்ன செய்கிறாரு, கடந்து போகிறத பார்க்குறோம். இப்போது ஒரு விஷயம் உண்மை எங்களுக்கு, அதாவது தபரானி சுலைமான் இப்னு முஹம்மது ஏற்றுக்கொண்டார். அதே போல் இமாம் மாலிக்குடைய செய்தி பலகீனம் தான், இது போல் நான் சொல்லவும் கூடாது அப்படின்னு ஏற்றுக்கொண்டார். அப்போ எங்களுடைய தொடரில் மிகப்பெரிய பலனி ரைட்டா, இந்த தொடரில் நாங்கள் விளங்கப்படுத்தினதில் மிகப்பெரிய ஒரு பலன் என்ன செய்யுது அதில் இருக்குது. இது வந்து நீங்கள் இதை முழுமையாக மாற்றிக்கொண்டால் அது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த முழுமையாக இதுக்கு பிறகு குப்பையில் எறிகிறது அது இதெல்லாம் என்னது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் தௌபா செஞ்சுட்டு இந்த மாதிரி நம்ம பேசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா இன்னும் ஒரு பகுதி தான் மிச்சம், அரைவாசி தான் மிச்சம். எது சயீத் இப்னு முஸையுடைய சப்ஜெக்ட், அதுக்கு பதில் இன்ஷா அல்லாஹ் நான் 10ஆம் பாகத்தில் சொல்லிக்கிறதுல நீங்கள் அவங்களோட பதில் என்ன செய்கிறேன் அதில் நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். அடுத்து இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பாகத்திலே மௌலவி பிஜே வந்து 7ஆம் பாகத்தில் மறுப்பு சொல்கிற சந்தர்ப்பத்திலேயே நீங்கள் வந்து அனைத்தும் கட்டுக்கதைன்னு சொன்னீங்களே,
நான் அனைத்தும் கட்டுக்கதைன்னு சொன்னது இந்த 2 அறிவிப்பை தான். ஏன்னா அந்த 2 அறிவிப்பு தான் பேசிட்டு போகுது. மற்றதெல்லாம் சரியான அறிவிப்புகளில் ஏதாவது வந்திருந்தால் அது அலி ரலியல்லாஹு அவங்களை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சு, அதுக்கும் இந்த கொலைமேட்டருக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. அதில் இந்த கொலைமேட்டர்கள் மற்ற இந்த குப்பையில் போட்டு அது போட்டு தொழுவிக்கலைன்றது கப்ப நடையில் திட்டம் போட்டாங்கன்னா இந்த பொய்யான செய்திகளை தான் என்ன செய்தி, அதுவும் செய்தியில் இல்லை, இவராக ஏற்றிக்கின்றது. செய்தியில் கொஞ்சம் தான் அதில் இவராக கூடுதலாக சொன்னது, அவ்வளோதான் அதில் இருக்குது. மற்ற சகியான செய்தியில் வரதெல்லாம் எல்லாருமே புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச அமைப்பில் உள்ள செய்திகள் தான் என்ன செய்தி அதில் வருது. இருந்தாலும் இவர் அந்த பட்டியல் போடுறாரு தானே, இதுக்கு என்ன புகாரில் எப்படி வருது, முஸ்லீமில் எப்படி வருது, திருமிதியில் எப்படி வருது, நசாயில் எப்படி வருது, கொஞ்சம் ஒரு செய்தியில் கொஞ்சம் கொண்டு வராரு. அதுக்கெல்லாம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு ஆசைப்பட்டார்கிற தலைப்பில் அந்த லிங்கை நாங்கள் போடுவோம். அதில் எல்லாத்துக்குமே பதில் என்ன செய்தி இருக்குது. ஆனால் அதை சொல்லிட்டு வரக்குள்ளேயே மௌலவி பிஜே அதாவது மற்றவர்களுக்கு அந்த டைமில் வரலாறுல சொல்லாத ஒரு சப்ஜெக்ட் இதில் வருது பாருங்கள். என்ன குப்பை மேட்டில் உஸ்மான் ரலியல்லாஹு எரியப்படவில்லைன்னு புரிஞ்சுக்கொள்ளலாம் அதில் இருந்து என்பது இது காட்டுதா இல்லை, இது கட்டுக்கதையா பொய்யா? அதுக்கு அடிப்படையாக அவர் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே இட்டுக்கட்டவைகள், பொய்யானவைகள் அப்படின்றலாம் என்ன செய்தோம், நம்ம சொல்லியிருந்தோம். இது அடிக்கடி போட்டு காட்டுவார் 7ஆம் பாகத்தில். அவருக்கு அடிப்படையாக அவர் எடுத்துக்கொண்ட செய்திகள் அனைத்தும் இட்டுக்கட்டப்பட்டவைகள், பொய்யானவைகள். இது பொய்யா, இது பொய்யா, இது பொய்யா, இது பொய்யா. என்னது நம்ம சம்மந்தமில்லாத வாதத்தெல்லாம் வைக்கிறார். சம்மந்தமில்லை நம்ம பேசிட்டு இருக்கிறதா பொய்ன்னு சொன்னால் அவர் அடிப்படையாக வச்சது 2ம் பொய். அதுக்கு தான் அந்த வாசனை நான் சொன்னது. அப்போ இது பொய்யா, இது பொய்யான்னு வேறு சப்ஜெக்டில் அலிலாம் சம்மந்தமான எல்லா அவதூறும் நாங்கள் பேசலையே, நீங்கள் பேசினேன். நாங்கள் பேசிட்டு இருக்கிற உஸ்மான் இல்லாமல் கொலை சார்ந்த விஷயம். அதில் எதுலாம் 0 பாயிண்ட் சம்மந்தமில்லை நீங்கள் எடுத்து வச்சே தான். மற்ற சைடுக்கெல்லாம் நாங்கள் வருவோம். அது உங்களோட தொடர்னா இல்லையான்றது எனக்கு தெரியலை. அலிலோட வரலாறு நாங்கள் பேசினாலே அதை சொல்லிடுவோம். அது சொல்லியும் இருக்கிறோம். அதுக்காக தான் நான் முஆவியாரெல்லாம் கூட அந்த தொடரை நான் போடுறேன்னு சொல்கிறேன். காரணம் முஆவியார் சப்ஜெக்டில் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன செய்கிறேன், பதில் சொல்கிறேன். சௌர் முஸ்தபாவுக்கு சொல்கிற சந்தர்ப்பத்தில் அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் படி. ஆனால் இதை சொல்லிவிட்டு இது சரியா, அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க, இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு வராது தானே. அதில் ஒரு செய்தியே பாருங்கள். புகாரி அவர்கள் தாரிகுங்கிற நூலில் எழுதுகிறாங்க. அதில் உள்ள ஒரு அறிவிப்பாளர்கள்லாம் என்ன செய்ய சரியான அறிவிப்பாளர்கள் தான் இருக்கிறாங்க. இது அதில் உள்ள அறிவிப்பாளர்கள்லாம் கரெக்ட் ஆகிக்கிறாங்க. மாலிக் அறிவிப்பு மாதிரி இல்லை, அது பொய்யான அறிவிப்பு. இப்போ சொல்ல போகிறது கரெக்டான அறிவிப்பு. முகமது சீரின் அறிவிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து காபாவில் தவாப் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். குன்து அத்ஹூபில் காபாவில் நான் தவாப் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு மனிதர் என்ன செய்யனா, இறைவா என்னை மன்னிச்சிரு, ஆனால் நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு நீ மன்னிப்பா என்று நான் கருதவில்லைன்னு ஒருத்தர் துவா செய்கிறார். காபாவில் தவாப் செய்யும்போது ஒரு ஆள் துவா செய்கிறார். எப்படி, அல்லாஹு மகஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, ஒமா அதுன்னு நான் தகஃபிர்லி, நீ என்னை மன்னிப்பா என்று நான் நினைக்கவில்லை, என்னையெல்லாம் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு வித்தியாசமாக அவர் துவா செய்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, என்னப்பா நீ துவா செய்கிற, இது மாதிரி யாரும் செய்யலையே, நீ டிஃப்ரெண்ட்டாக துவா செய்கிறேன்னு இவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அது என்னென்னு கேட்டால், நான் வந்து ஒரு அல்லாஹ் மேலே ஒரு சத்தியம் பண்ணியிருந்தேன். என்ன சத்தியம் பண்ணியிருந்தேன்னு கேட்டால், இன் கதர்த்து அல்திம வஜி உஸ்மான் இல்லா அலத்தம் துஹு, உஸ்மானுடைய கன்னத்தில் அரைகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமே, ஆனால் அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் அறையாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு சத்தியம் பண்ணி இருந்தேன். சத்தியம் பண்ணி இருந்தவுடனே அப்போ உஸ்மான் அது பிறகு கொல்லப்பட்டார். நான் போய் அறைய முடியலை. உஸ்மான் கொல்லப்பட்ட உடனே அவருடைய உடல் வந்து வீட்டில் கட்டிலின் மீது வைக்கப்பட்டிருந்தது. மக்கள்லாம் வந்து தனித்தனியாக தொழுவிச்சிட்டு போகிறாங்க. ஒன்னாசு எஜி உணவு சொல்லணும் அழகி, அவருக்கு தொழுவிச்சிட்டு அந்த ஜனாசா தொழுகையை வீட்டில் வந்து பல தனித்தனியாக தொழுதுட்டு போகிறாங்க. இப்போ தகல்த்து கண்ணி உசல்லி அழகி, நானும் அவருக்கு தொழுகை நடத்துகிற மாதிரி உள்ளே நுழைஞ்சேன். இப்போ வஜத்து ஹல்வத்தன், அப்போ ஒரு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்போ ரஃபத்து தௌபான் வஜிஹி உலகத்தி, அவருடைய முகத்தில் தாடியை விட்டு நான் நினைஞ்சேன், அந்த ஆடையை உயர்த்தி அடிக்க போகும்போது அது எபிசத்து எமீனி, என்னுடைய வலதுகை வந்து அப்படி நின்றுச்சு, விளங்காமல் போயிடுச்சு. அடிக்கிறதுக்காக தான் என்ன செய்கிறாரு, உசுரோடு இருக்கும் அடிக்காட்டா கூட இப்போ ஒரு அறையணும் அப்படின்னு சொல்லி யாரும் இல்லாத நேரமாக பார்த்து நான் அறைய போனேன், அப்படி ஆயிடுச்சுங்கிறார். அப்போ இப்னு சிரீன் சொல்கிறாரு, அவர் சொன்னபடி இந்த கை விளங்காமல் தான் இருக்குது. அவர் கையை பார்க்குறேன், அவர் சொன்ன மாதிரி ஒரு குச்சி மாதிரி அந்த கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சும்மா அஹ்ரஜூ பி அப்தை உஸ்மான், பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, உஸ்மானுடைய 2 அடிமைகள் அல்லதே நீ குத்திலா ஃபித்தாரி, வீட்டிலே கொல்லப்பட்டாங்க. உஸ்மானுடைய 2 அடிமைகள் இருந்தாங்க, அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் அவரையும் கொண்டு விட்டாங்க. அந்த அடிமைகளையும், அது அடிமைகள் பேர் என்னென்னு கேட்டால், ஒஹுமா சுபைகுன் நுஜைகுன், சுபைகு நுஜைக் என்ற பெயருடைய 2 அடிமைகளை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், வீட்டில் வந்து இழுத்துக்கிட்டு போனார்கள். இழுத்துக்கிட்டு போய் துஃபினா இலா ஜானிபி ஹி ஹஷு கௌகப், ஹஷு கௌகப்புடைய ஒரு ஓரப்புறத்தில் நினைஞ்சிட்டாங்க அடிக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால், அன்னல் ஹவாரிஜ லம்மி மக்கிரும் இன் தஃபனிஹிமா, வந்து அவங்கள அடக்கிறதுக்கு வந்து இது சொல்லிவிட்டு ஒரு கீழே. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அவர் எந்த நிலையில் அவருடைய ஊழியர்களை கூட இழுத்து கொண்டு போய் எதுக்கு அடக்கணும்? ஜனத்துல் பகி அவரோட சேர்ந்து கொல்லப்பட்டவர்களும் அவங்களும் ஷஹீதுகள் தானே, அவங்கள கொண்டே ஒரு பொதுவான கபிரிஸ்தான் அடக்கலாம்ல. உஸ்மானையும் அஷகப்புக்கு அடிக்கப்பட்டு இவங்களும் இழுத்துக்கிட்டு போனாங்கன்னா, அந்த எந்த சூழ்நிலை அவருக்கு என்ன மாதிரி சப்போர்ட்டான ஒரு நிலைமை இருந்துச்சா இல்லையா? என்ன இருக்குது, அவராக ஏற்றுறதா
சரியா? அந்த அறிவிப்பு வாச்சிட்டு போகல அப்படியே, அதாவது அவரை வெளியேற்றினார்கள். ஹஷ் கௌகபில் என்ன அவர் அடக்கப்பட்டார்கள். அந்த ஹவாரிஜிகள் அவர்கள் 2 பேரையும் ஹஷ் இந்த இதில் இந்த என்னது இந்த பக்கையுல் கறக்கத்தில் அடக்கிறதுக்கு என்ன செய்யலை, விடவில்லை. இதான் அதில் வருது. அது சப்ஜெக்ட், அது நீங்கள் விளங்குறது, நீங்கள் உங்களுடைய விளக்கத்தை ஏற்றுறீங்க. அது எதனால் அப்படி என்று சொல்கிறது அங்கே, அதாவது பக்கையில் அடக்க விடவில்லைன்னு அந்த அறிவிப்பில் வருது தான். அந்த 2 பேரையும் உஸ்மானான சப்ஜெக்ட்டுக்கு என்ன வருது? உஸ்மான் சப்ஜெக்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கட்டிலில் வைக்கப்பட்டிருந்தவருடைய ஜனாசா மக்கள் வன்னாசு யுசல்லூன அலை, ஒவ்வொருத்தரும் வந்து தொழுதுட்டு போகிறாங்க. ஹவாரிஜ் எங்கப்போ அலிரா மட்டும் வராமல் இருந்திக்கிறார். அப்போ அலிரா மட்டும் வராமல் இருந்திக்கிறாங்க. இன்னொன்று சொன்னால் அடக்கிறதுக்கு அந்த கவனெல்லாம் போடப்பட்டிருக்கிறதால அந்த அந்த தாடியெல்லாம் எடுத்து அவர் என்ன செய்கிறாரு, அப்படியே போர்த்தப்பட்டிருக்குது. அந்த அறிவிப்பு தெளிவாக, இவ்வளோ தெளிவாக அதில் வந்து இது அதே வாசிக்கிறாரு. அது அவங்க நெருடல் டக்குன்னு அந்த 2 அடிமையை பிடிச்சி அதையும் சேர்த்து அப்போ இவரை விட்டுருப்பாங்களான்னு இவரையும் சேர்த்து அதுக்குள்ளே செஞ்சிடுறது, எடுத்துடுறது. பாருங்கள், அல்ல மேலே சத்தியமாக நான் அறையாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் ஒரு சத்தியம் பண்ணி இருந்தவுடனே அப்போ உஸ்மான் அது பிறகு கொல்லப்பட்டார். நம்ம அறைய முடியலை. உஸ்மான் கொல்லப்பட்ட உடனே அவருடைய உடல் வந்து வீட்டில் கட்டிலின் மீது வைக்கப்பட்டிருந்தது. மக்கள்லாம் வந்து தனித்தனியாக தொழுவிட்டு போகிறாங்க. ஒன்னாசு எஜிவுன்னு சொல்லணும் அழகி அவருக்கு தொழுவிச்சுட்டு அந்த ஜனாசா தொழுகையை வீட்டில் வந்து பல தனித்தனியாக தொழுதுட்டு போகிறாங்க. இப்போ தகல்த்து கண்ணி உசல்லி அழகி நானும் தொழுகிற மாதிரி நுழைஞ்சேனே. தொழுகிற மாதிரி நுழையணும், எல்லாம் ஹவாரிஜ் தானே. தொழுகிற மாதிரிலாம் நுழைய தேவையில்லை. தானே சண்டை பிடிக்கிற மாதிரி நுழைய வேண்டியதானே. ஆட்சியை யார்கிட்ட கையில்? ஹவாரிஜியோட கையில் தானே இருக்கு. தொழுகிற மாதிரியே நுழையணும். நானும் பெருசாக தொழுகிற மாதிரி நானும் போவேண்டா. யார் ஆட்சி மேலோங்கிக்கு? உஸ்மான் எல்லாம் சுற்றி நல்லவங்கட ஆட்சி தானே செஞ்சுக்கி மேலோங்கிக்கு. இல்லாட்டி தொழுகிற மாதிரி நடிச்சிட்டா போகணும். ரைட்டை நீ தொழுட்டு நீ போ அப்படியே நிற்கணும். அப்படி தானே நிற்கணும். அப்போ என்னடா தலைகீழாக காட்டுறது அந்த செய்தியை. அப்போ மக்கள் அதாவது என்ன வருதுன்னா, அப்போ வஜத்து ஹல்வத்தனண்டா எல்லாரும் தொழுவிட்டு பேசிட்டுக்கிறாங்களா, எனக்கு ஒரு தனிமை டைம் ஒன்று கிடைக்குது, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அப்போ மக்கள் தொழுட்டு போய் சரியான அறிவு பண்ணுறீங்க. அதை நீங்களே பலகீனமான அறிவு பண்ணீங்க. அதை பூதாகாரமாக்குறீங்க. பலகீனத்தை சகியானத்தை நீங்கள் கட்டில் தூக்கிட்டு போய்த்துறீங்க. வழங்கிட்டா? அப்போது இந்த லெவலில் தான் நீ இதை கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க. அப்போ அதனால் இது வந்து ஒரு தவறான அனுபவி. இந்த மறுப்புடைய தொடரில் சொல்கிறாரு. அப்போது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு முடிவுக்காக வரணும். இன்னும் இப்படியும் ஒரு அறிவிப்பு வருது, கட்டிலில் வச்சாங்க எல்லோரும் தனித்தனியாக தொழுதாங்கன்னு வருது. அப்போ மற்ற மாதிரியும் அறிவிப்பு வருது. இது நம்ம தேவையில்லாத ஃபித்னாவுடைய சப்ஜெக்ட் உண்டு. சரியோ பிள்ளையோ என் எண்ணத்துக்குள்ளே சில கேள்விகள் வருது. இருந்தாலும் நம்ம அல்லாட்ட தௌபா செஞ்சுக்கணும். அது கெட்ட எண்ணங்களாக கூட இருக்கலாம். நம்ம இதை பிரச்சாரம் செய்ய வேணாமாண்டாவை நிற்கணுமே. அதுக்கான ஒரு அறிவிப்பு தானே. வள்ளிஞ்சு கட்டிக்கின்னு போகிற அளவுக்கு புகாரி முஸ்லீம்லேயே அந்த செய்தியெல்லாம் வருது. இந்த மாதிரி அவள் உஸ்மான் எல்லாம் அவங்களுக்கு இப்படி தான் தொழுவிச்சாங்கன்னு சொல்லி அப்படியா வருது. அப்போ வேணுமென்று தானே வன்னாசு யுசல்லூன. பொதுவாக யாராக இருந்தாலும் நல்ல மனிதர்கள் மரணித்தால் அவங்களுக்கு தொழுவிக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. நினைக்கிட்டா? தொழ முடியாதவர்கள் தனித்தனியாக தொழுவிட்டு பேத்துருவாங்க. தொழ முடியாதவங்க இந்த ஜனாசாக்கு என்ன செய்வாங்க, தனித்தனியாக தொழுது விட்டு என்ன செய்வாங்க, போவாங்க. ஆயிஷாரெல்லாம் அவங்க வந்து சாத் பின் அபி வக்காஸ்ன்னு நினைக்கிறேன், அவர் மரணித்த டைமில் ஜனாசாவை என்ன செய்கிறாங்க, பள்ளிக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. தொழுகிறதுக்காக அவங்க பள்ளிக்குள்ளே கொண்டு வரான்னு சொல்ல தொழுகிறதுக்காக. இப்படி பலர் வந்து தனியாக தொழுகை நடத்தி 2 முறை 3 முறை தொழுகை நடத்துறதெல்லாம் மார்க்கத்தில் என்ன பிழை இல்லை. தொழ முடியாதவங்க தனியாக தொழுதுட்டு போகிறதும் பிழை இல்லை. நம்ம கொரோனா டைமில் என்ன செஞ்சோம், வீட்டில் தொழுதவங்க வைக்கிறாங்க, மறுபடியும் ஜனாசா மறுபடியும் தொழுது வைக்கிறாங்க, அடக்கப்படுற இடத்துல என்ன திருப்பி தொழுதவங்க வைக்கிறாங்க. எல்லாம் மார்க்க ரீதியாக ஒரு தடை ஒன்று என்ன இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் என்ன செஞ்சாங்க, நீங்கள் தொழுவிட்டு அடக்கிட்டாங்க. அப்புறம் ரசூல் மறுபடியும் என்ன செஞ்சாங்க, தொழுதார்கள் அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். எனவே இவ்வளோ விளக்கங்கள் இருக்குது. எனக்குன்னா அந்த ஹதீஸை பார்க்கல ஒருத்தன் ஈஸியாக விளங்கிக் கொள்ள முடியும். ஜனாசா வந்து முறையாக கட்டிலுக்கு மேலே வைக்கப்பட்டு எல்லா மக்களும் என்ன, அப்போ கொலை செஞ்ச பாட்டி ஓடிப்பான். கொலை செஞ்சவன் அடுத்த செகண்ட் என்ன தப்பி ஓடுறது தான். ஏண்டா இந்த இடத்துல வந்து சஹாபாக்களுடைய ஆட்சி தான் அங்கே அதிகம். உஸ்மான்ல அவங்க தடைக்காக வேண்டி தான் நின்றது. இப்போ முடிஞ்சுது. சரியா? இப்போ இந்த நேரத்தில் இதுதான் சிம்பிளாக விளங்க முடிஞ்ச விஷயம். ஹவாரிஜிகள்கிட்ட பயம் என்கின்ற அந்த சப்ஜெக்ட் இருந்துச்சு. அது என்னத்துக்கு பயம் இருந்துச்சு, இவனுங்களை ஏதாவது செஞ்சிருவாங்களோ, தோண்டிடுவாங்களோ, அடக்கின பிறகு என்னது அதை தோண்டி எடுத்துருவாங்களோ, இந்த மாதிரியான பல பிரச்சனைகளின் காரணமாக திருப்பி ஒரு ஃபித்னா வரப்படாததுக்காக வேண்டி சில விஷயங்களுக்கு வலிஞ்சு போனாங்களே தவிர அவங்களோட ஆட்சி எதுவும் இல்லை, நடுங்கி போகிற மாதிரியான பொய்யான செய்திகளை தான் என்ன செஞ்சு வந்து ஷியாக்கள்கிட்ட விருப்பம். அது ஷியாக்கள்கிட்ட விருப்பம். உஸ்மான் ரதிலாம் கேவலப்படுத்தப்பட்டார். உஸ்மான் இல்லை அவங்கள கேவலமாக தான் நடந்தது. ஆட்சி அழிட்டு பறிச்சுக்கிட்ட அழிக்காம உஸ்மானுக்கான் இருந்தது ரதியல்லாஹு அன்ஹுமா. அவங்க 2 பேருக்கு இருக்க கூட அழிலாம் அவங்கள்ட்ட இந்த உஸ்மான் எல்லாம் எடுத்தாங்க. அங்கேயாவது போட்டி பலர் எடுத்து இதான் கேவலமாக மௌத்தாயினார் என்று சொல்கிறதுக்கான அவ்வளோ செய்தியை என்ன செஞ்சு வச்சுக்கிறான். அப்போ இதுதான் இந்த இடத்துல என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா. மாலிக்குடைய செய்தியில் மௌலவி பிஜே அவர்கள் பல தவறுகள் விட்டு அதை அவர் என்ன ஒத்துக்கொண்டும் இருக்கிறார் என்ற பகுதியை நான் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறேன், சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர் நம்ம பார்ப்போம்.